பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. சொல்லுவோமா? கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, ஐயா கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. இன்னொரு முறை சொல்லுவோம். கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. தந்தையே, எங்களோடு இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆவியானவர் மூலமாய் பேசுவீராய் என்று ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் வெளிப்பட எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து கர்த்தருடைய செய்தியை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் கவனித்த அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ as we continue looking at the theme that we looked at last Sunday when we celebrated Children's Sunday. And the theme is Children, Arrows in God's Hands. பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் உள்ள அம்புகள் என்ற அந்த தலைப்பிலே நாம் கவனித்தோம். இதை குறித்து சங்கீதம் 127 வசனங்கள் 3-5 வரை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating on Psalm 127 verses 3-5. Psalm 127 verses 3-5. நான் ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். Behold, children are a gift of the Lord. The fruit of the womb is a reward. Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. How blessed is the man whose quiver is full of them. They will not be ashamed when they speak with their enemies in the gate. வாசியுங்கள். Amen. Hallelujah. அப்ப கடந்த வாரத்தில் நாம் கவனித்த 2 காரியத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்கள் தேவன் கொடுக்கிற ஈவு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Children, as much as we are the one who bringing them into the world, we must always remember that God is the giver of the gift of children. அப்ப நம் பெற்றோரா இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், we may be parents, we may be grandparents, இல்லை uncles, aunties-ஆ இருக்கலாம். Alright, we may be uncles or aunties. இல்லை நம் சபை என்று சொல்லும் பொழுது சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். When we talk about the church, we talk about the church as a family, and the children of the church are the children of the church family, all our children. நம்முடைய பிள்ளைகள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாய் அவர்களை நாம் பராமரித்து கவனிக்க வேண்டும். அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். All these children come from God. நம்ம முன்ன கார்ட்டூன்ஸ் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி வரணும், ஒரு குருவி தூக்கிட்டு வரும். ஒரு குருவி எடுத்து தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு வீட்டில் போட்டுட்டு போவோம். சில பேருக்கு அப்படியே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வளர்ந்துருக்கலாமா தெரியல.
When we used to watch cartoons when younger, there was used to be a bird that would carry babies into homes. This is not real. Reality is God is the giver of these gifts. But God gives with a purpose. தேவன் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு ஒரு தரிசனத்தோடு கொடுக்கிறார். What is the purpose? இந்த தரிசனம் என்னதென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், that God wants them to become arrows in his hands. அவருடைய கரத்தில் உள்ள அம்புகளாய் இருக்கும்படியாக தேவன் கொடுக்கிறார். ஸோ அந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒரு சாதாரண கட்டையை கொடுத்து இதை அம்பாய் மாற்று என்று சொல்லுகிறார். So God gives us a piece of wood and he says, now make it into a sharp arrow that will be useful in my hands. இதை தான் நாம் கடந்த வாரத்தில் கவனித்தோம். நான் பார்க்கும் பொழுது இங்க ஐபோன் கிடக்குது. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, if you look at this image, this is an image of an iPhone. A question is that, is this phone ready to be used? phone எல்லா பார்ட்ஸும் இருக்கு, ஆனா அந்த phone பயன்படுத்துகிற அளவுக்கு ஆயத்தமா இருக்கா? ஒண்ணுமே செய்ய முடியாது அதை வச்சு. எல்லாமே இருக்கு, ஆனா இல்லை. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையிலே அது இருக்கிறது. It is not very very useful. All the parts are there, but it is all disjointed, not connected. So with this thought, we want to go to the third point of this two-part series, arrows in quiver. அதாவது அம்புகள், தமிழ்ல சொல்லப்பட்ட வார்த்தை அம்பரா துணியிலே இருக்க வேண்டும். நம்முடைய சாதாரண தமிழ் புரிந்து கொள்ளணும்னா பெட்டியில இருக்கணும். Alright? Quiver, what does quiver mean? The quiver is the case where the archer or the warrior carries the arrows. இந்த அம்பரா துணி இல்ல இந்த பெட்டி என்று சொல்லும் பொழுது, இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லலன் என்று சொல்லுகிற இந்த அம்பு வீசுகிறவர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற அந்த பெட்டி தான் அம்பரா துணி என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்பை வைத்துக் கொள்ளுகிற பெட்டி என்று சொல்லப்படுகிறது தான். அப்ப இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த அம்பரா துணிக்குள்ளே தான் இந்த வில் இருக்க வேண்டும். The arrows must be in the quiver, and that is what we read in verse 5 here. ஐந்தாவது வசனத்துல, how blessed is the man whose quiver is full of them. They will not be ashamed when they speak with their enemies in the gate. வாசிக்க கேட்போம். புருஷன் பாக்கியவான், அவன் நாணமடையாமல். Amen. இப்ப இந்த அம்பரா துணி என்று சொல்லும் பொழுது எதற்கு சமமாய் நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும் என்றால், நம்முடைய குடும்பம். What can we correlate this quiver is, it can be quite closely related to the family. Not only the families, குடும்பம் மாத்திரமே அல்ல, நம்முடைய திருச்சபை, the church is also a quiver where God's arrows are placed for his use. தேவனுடைய அம்புகள் வைக்கப்பட்டு அவருடைய பயனுக்காக, அவருடைய பிரயோஜனத்திற்காக வைக்கப்படுகிற காரியம். நாம் பார்க்கும் பொழுது, ஒரு அம்புகள் இல்லாத ஒரு அம்பரா துணி எப்படி இருக்கும்? How will a quiver without arrows look? Beautiful? Yes. அழகா இருக்கா? அழகா இருக்கு. ஆனால் பிரயோஜனம் அற்றதாயிருக்கிறது. But it becomes useless because what it gives, what is the purpose, what is the use of it, is to be filled with arrows. அம்புகள் தூக்கி செல்லும்படியான ஒரு நோக்கம் தான் என்று சொல்ல வேண்டும். அப்ப அம்புகள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் அம்பரா துணி என்று சொல்லும் பொழுது, இந்த பெட்டி என்று சொல்லும் பொழுது வகை வகையான பெட்டிகள் இருக்கிறது. There are many types of quiver that we can get into. ஆண்டவருடைய பெட்டி, ஆண்டவருடைய கரத்தில் உள்ள பெட்டியில இருக்கலாம், இல்ல உலகத்தில் இருக்கிற பெட்டிகள். அதுல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I give you one example. இது யாரு தெரியுங்களா? இங்கிலீஷ்ல கியூபிட்னுவாங்க. The angel Cupid or the god of desire, you can go and Google it up. But what is the arrows
purpose. ஐயோ, இது என்ன பாஸ்டர் புதுசா இருக்கு? இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுவாங்க, காதலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம் என்று சொல்லக்கூடும். But if we end up in the quiver of Cupid, our purpose is lost in God. நம் வகை வகையாக தேவையில்லாத இடங்களிலே போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது, விதவிதமான தவறுதலான அம்பரா துணியிலே போய் மாட்டிக்கொண்டும் பொழுது, தேவன் தேடும் பொழுது, தேவன் பயன்படுத்தும்படியாய் விரும்பும் பொழுது அவருக்கு பயனற்றவர்களாய் மாறி விடுவோம். If we are not in God's quiver, when God seeks us to be useful for his purpose, we will become useless. அப்ப அம்பரா துணி என்று சொல்லும் பொழுது, இந்த பெட்டி என்று சொல்லும் பொழுது வகை வகையாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. There are many types of quivers that we are stuck in. அதை விட்டு வெளியாக முடியாம, அதை விட்டு நம்ம இன்னும் விடுதலை ஆக முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். We are probably living a life that we are not released from that. But today our call, the Lord's call to all of us, to be in God's quiver. தேவனுடைய அம்பரா துணியிலே இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் அவர் கையை நீட்டி அம்பை தேடும் பொழுது எங்க இருக்கணும்? நம்ம அங்க இருந்தாதான் அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். When the archer wants to seek an arrow, when the Lord wants to seek this arrow, he puts his hand to the back, he pulls out an arrow. May we be the ones, we are already inside. God, use me. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்ற இருக்கிற அம்பரா துணிக்குள்ளாக இருக்கிற அம்புகளாக நம்மை இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us to be planted, to be placed. So in 1 Peter chapter 5 verse 6, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு ஒரு நினைவு மூட்டுதல் என்ற வார்த்தை வசனம் வருகிறது. ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன். Humble yourselves therefore under God's mighty hand, that he may lift you up in due time. வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அடங்கி இருக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். It is important to have a life of waiting upon the Lord, just surrender and submitting to the will and the purpose of God. இல்ல நான் இங்க தான் போவேன் அங்க போவேன் அப்படின்னு சொல்லி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் என்றால் பொறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏன்னா இப்படி உலகம் அப்படிப்பட்ட உலகம், அவசர உலகம். எல்லாமே பட 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 படன்னு நடந்துடணும், எல்லாமே சீக்கிரமாயிரணும். அதனால டிராபிக் ஜாம்லாம் நமக்கு எல்லாம் பிடிக்காது. Alright, every one of us, we want things done quickly, fast. Everything must be done immediately. We live in a very fast moving world. Waiting is not appreciated. காத்திருக்கிறது, தேவனுக்காக காத்திருக்கிறது, அதை நம்ம அதிகமாய் கவனிப்பதல்ல, அதை அப்படியாய் நாம் ரசிப்பதல்ல. But when we wait upon the Lord, அப்ப இந்த அம்பு அந்த அம்பரா துணிக்குள்ள இருக்கிற பொழுது காத்திருக்கிறது. When the arrow is in the quiver, it is waiting. ஏற்ற காலத்தில் என்ன போட்டிருக்கு நம்ம தமிழ்ல? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி. அப்ப அந்த அம்பு ஒரு நாள் ஆண்டவர் எடுப்பார், உயர்த்துவார். There will come a time when God will just put his hands and say, I'm going to use this arrow. He will lift you up in due time and put into his bow and use you for his purpose. அவருக்காக அவருடைய பிரயோஜனத்திற்காக தேவன் பயன்படுத்தும்படியான காலம் வரும். கர்த்தருடைய அம்பரா துணிக்குள்ளாக காத்திருக்க கற்றுக்கொள்ள must learn to just rest in his quiver. Lord, I know the time will come. I surrender, I submit. ஆண்டவரே நேற்ற காலம் வரும், அந்த காலம் வரை நான் காத்திருக்கிறேன் கர்த்தருக்காக பிரயோஜனமாக இருக்க. அப்ப கர்த்தருக்காக பிரயோஜனமான அம்புகளாக நாம் காத்திருக்க வேண்டும். We must wait as useful arrows for the purpose of God. ஏனென்றால்
அவர்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக அவர் போய் பேசும் பொழுது வெட்கப்படாமல் இருப்பார்னு வசனம் சொல்கிறது. For scripture says they will not be ashamed when they speak with their enemies in the gate. And you look at this arrow, it's sharp. இந்த அம்பை பார்க்கும் பொழுது அது கூர்மையான ஒரு அம்பாய் இருக்கிறது. ஆனா இந்த அம்பை பாருங்களேன், கூர்மை இல்லாத அம்புகள், blunt arrows. பயன்படுத்தலாமா? பிரயோஜனமா இருக்குமா? இதை நம்பி ஒருவன் வேட்டைக்கோ இல்லை போருக்கு செல்ல முடியுமா? Can someone rely upon these arrows and go for war? யாராவது போவாங்களா? And can someone rely upon these arrows and go to hunt? Cannot. It is useless. Because blunt arrows becomes useless although they are arrows. அப்ப தேவன் நம்மை கூர்மை உள்ள அம்புகளாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். பிரயோஜனம் உள்ள அம்புகளாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். God desires that we will be sharp arrows, useful arrows in his hands for his purpose. ஆண்டவரே, என்னை கூர்மையான ஒரு அம்பாய் பயன்படுத்துங்க, உருவாக்குங்க என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை, நம் கீழே கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, நம் கீழே கர்த்தர் கொடுத்த ஊழியங்களிலே அவர்களை கூர்மையான அம்புகளாய் உருவாக்க நாம் ஜெபிக்க வேண்டும், பிரயாசிக்க வேண்டும். So we must desire those who come under our care, whether it's our children or those who come under our ministry covering, we must pray, Lord, make them like sharp and useful arrows. கூர்மையான அம்புகளாய் இவர்களை உருவாக்குங்க என்று நாம் சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இது பெற்றோத்துவம் என்று சொல்லும் பொழுது நாம் புதிதாய் இதை கற்றுக்கொள்ள கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். We need to come out with a new way to think about parenting. அப்ப பெற்றோத்துவம் என்று சொல்லும் பொழுது, ஒரு சபை குடும்பம் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள், we must think about ways to sharpen your arrows before they are sent out. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, இவர்கள் கூர்மையான அம்புகளாய் உருவாக்குவது மாத்திரமே அல்ல, ஒரு நாள் அனுப்பப்படுகிறவர்களாய் இவர்கள் மாறப்போகிறார்கள். They are those who will be sent out by God for his purpose. But what is more important is the preparation. ஆயத்தம். அவர்களை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறோம்? அவர்கள் எப்படி கர்த்தருக்குள் ஆயத்தப்படுகிறார்கள்? கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கே வேதம் தெரியாம எப்படி வேதத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம்? நமக்கே ஜெபிக்க முடியாம எப்படி நாம் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம்? நமக்கே சுவிசேஷம் சொல்ல முடியாம எப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்லும்படியே கற்றுக் கொடுக்க போகிறோம்? If we do not know to how to evangelize, we cannot teach them to evangelize. If we do not read the scripture, how can we encourage the children to read the scripture? If we do not pray, how can we ask them to pray? To sharpen, we must also be sharp. அவர்களை கூர்மையாக்குவதற்கு நாமும் கூர்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாய் நாம் உணர்த்தப்பட வேண்டும். என்றால் கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் அம்புகளாக. ஆன் டூனகன் என்ற ஒரு தேவ ஊழியர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரியம் முதலாவது ஆங்கிலத்தில் வாசித்து தமிழில் சொல்லுகிறேன். She says here, raising our children for Jesus Christ is not just about keeping our kids safe. கிறிஸ்துவுக்காக பிள்ளைகளை வளர்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது, பிள்ளைகளை நல்லா பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படின்னு சொல்வது மாத்திரமே அல்ல. And it is also not about just keeping them, restricting them from evil. அவர்கள் தீமை செய்யாதபடிக்கு, தவறான வழிக்கு போயிடாதபடிக்கு பாதுகாத்து நல்ல பிள்ளையா இருப்பா அப்படின்னு சொல்லுவது மாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்வைவல் மோட் என்று சொல்லுவாங்க. அதாவது தப்பித்துக் கொள்கிறோம், தீமையில மாட்டிக்கூடாது, பிரச்சனையில மாட்டிக்கூடாது, கெட்ட பழக்கம் வந்துடக்கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. அது அவர்களை தற்காத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. It is just a covering, protection, yes, but we must move beyond that. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் முக்கியம். பட் அதை விட்டு மேலே, அதற்கு மேலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், she says raising our children for Jesus Christ is not just about keeping our kids safe or restricting them from evil. It's about raising our sons and daughters to be lights for him in a dark and needy world. இந்த இருளான உலகத்துல
நம்முடைய பிள்ளைகள் சுடரிடுகிற வெளிச்சமாய் அவர்கள் சுடர்களாக காணப்பட வேண்டும். They must become light in darkness, brighter, not just surviving but thriving for the glory of God. இதோ வாழ்ந்தோம் பிறந்தோம், இதோ கடைசி வரைக்கும் முடிச்சிருவோம், என் கிறிஸ்துவனா இருந்துருவோம், அப்படி அல்ல. அவர்கள் கர்த்தருக்காய் முழுமையாய் மகிமையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் தேவனுடைய அம்புகளாய் உலகம் எங்கும் செல்ல வேண்டும். எனக்குள்ளே ஒரு ஆசை, அதனுடைய ஜெபம், I have a desire, I have a prayer. நம்முடைய சபையின் மூலமாய் அநேக ஊழியர்கள் எழும்படும். I desire that more ministers, servants of God, people, servants, pastors will come out from this church. More people will be sent out like arrows. தேவன் உலகம் எங்கும் அனுப்புகிற அம்புகள் நம்முடைய சபையிலிருந்து எழும்பப்பட வேண்டும். ஜெபிக்க வேண்டும் நம்ம இதற்காக. We must pray that God will raise more arrows to be sent. ஏன்னா உலகம் எங்கும் போய் அநேகரை சீஷராக்குங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The call is to mission, to do mission, to make disciples of all nations, not only here, but that is a process, that is a journey. அது ஒரு பயணம். அந்த பயணத்திற்குள்ளாய் சென்று கொண்டிருக்கிறோம். நான் கொரியா தேசத்திற்கு போகும் பொழுது, போயிருக்கிற நாட்களில் இடையில ஒரு நாள் ரோட்ல நடந்து கொண்டு பொழுது நாங்க வழி தப்பி போயிட்டோம். அப்ப பக்கத்துல ஒரு புக் ஸ்டால் மாதிரி வச்சுட்டு கொரியன்ஸ் வந்து போற வரவங்களுக்கெல்லாம் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. So when I was in Korea recently, we were walking on the roadside and we got lost practically, and there was a group of people giving out some tracts and bulletins on the roadside. So அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா அங்க கொஞ்சம் பிரச்சனை, மொழி பிரச்சனை இருக்கு. So I went to this guy and said, do you know, you speak English? He said, yes அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆங்கிலத்தில் பேசி எல்லாம் விசாரிச்சு கேட்ட பிறகு அவரு நம்ம கலரை பார்த்தோன்னே கேட்டாரு, நீங்க இந்தியாவான்னு கேட்டாரு. So when he saw my skin color, he said, are you from India? I said, no, Malaysia அப்படின்னேன். ஓ மலேசியா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே மலேசியா பத்தி கேட்டுட்டு அவர் கொஞ்ச நேரம் பின்ட்டு சொன்னாரு, ஐ எம் லேர்னிங் ஹிந்தி அப்படின்னாரு. ஆஹா, கொரியாக்காரன். ஆனா அவர் வந்து ஹிந்தி பழகிக்கிட்டு இருக்காரு. He's a Korean, but he said to me, I'm learning Hindi. நான் கேட்டேன், பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆரம்பிச்சாரு, மேரே நாம்னு ஆரம்பிச்சு படன்னு போனாரு. நான் கொஞ்ச நேரம் பயந்துட்டேன், நமக்கு மிஞ்சி பேசினாலும் பேசிடுவாரு அப்படின்னு. He started speaking by saying his name and then he continued on. And I was a little bit embarrassed because I was not as fluent as he was. கொரியாக்காரன் ஏன்பா ஹிந்தி பழகணும்? நான் யோசிச்சேன் அங்க உட்காந்துக்கிட்டு, இவனுக்கு ஏன் ஹிந்தி பழகணும், எதனால இவர் ஹிந்தி பழகிக்கிட்டு இருக்காரு? அப்ப விசாரிக்கும் போது சொன்னாரு, நார்த் இந்தியாவுக்கு நான் மிஷனரியா போறேன். He said, I'm going to be a missionary to North India. அவர்கள் வந்து ஜெகோவா விட்னஸ் குரூப், அவர் அந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்தவர். ஆனா அவங்களுடைய உள்ளத்தின் பாரம், அவர்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் மற்றவர்களுக்கு சொல்லணும். அது இந்தியா தேசமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் சொல்லணும். மொழியை கற்றுக்கொண்டு போய் கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய அம்பை கூர்மையாக்கி கொள்கிறார்கள். They sharpen their language arrows as it is. மொழியின் அம்பை கூர்மையாக்கி கொண்டு இந்த தேவனுக்காக பிரயோஜனமா இருக்கணும் என்ற அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய ஆசை. அதுதான் நான் சொல்லுகிறேன். That is what I am sharing today. That God will raise more people through our church to become missionaries, to become evangelists wherever God is placing them. Whether you are a teacher, you are a doctor, you are an office staff, எங்கே இருந்தாலும் தேவன் அங்கே உங்களை ஊழியராக ஸ்தாபிக்கிறார். எந்த அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் அங்கே தேவனுக்காக நீங்கள் பயன்படுகிற ஊழியர். That is the call, that is the desire. அப்ப தேவன் அவருடைய அம்பரா துணிக்குள்ள கை வைக்கும் பொழுது இந்த சபையில் இருக்கிற நிறைய அம்புகள் அவருக்காக ஆயத்தமா, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன். I pray that more arrows will desire and jump out and say, Lord, use me Lord, I am ready, shoot me wherever you want, because God will use us as his vessels. ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஒன்று இருக்கிறது. There is
spiritual warfare. And because we don't see, we think it's not happening. நம்மால பார்க்க முடியாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இது நடக்காத ஒரு காரியம், இவங்களா கற்பனை பண்ணி சொல்லுகிற ஒரு காரியம்னு நினைக்கிறோம். ஆனா சங்கீதம் 45:5 வசனம் சொல்லுகிற வண்ணமாக நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்துல. Let your sharp arrows pierce the hearts of the king's enemies. Let the nations fall beneath your feet என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்ரு எதிரிகளின் இருதயத்திற்குள் பாயும். என்னவ? சன சன ஜனங்கள். ஓகே, உமக்கு கீழே விழுவார்கள். அப்போ ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல, இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல தேவன் பயன்படுத்தும்படியாய் கூர்மையான அம்புகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். In the midst of this spiritual warfare, God is seeking sharp arrows that he can use, defeat his enemies. அவருடைய எதிரிகளை, அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசும் அவருடைய தூதனுடைய கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படியாக, to release and deliver those who live under the bondage of the devil, of the evil one, to deliver them. Can he find those sharp arrows in our midst? கூர்மையான அம்புகள் நம் மத்தியிலே காணப்படுவோமா? அந்த அம்புகள் மாத்திரமே அல்ல, அவர்கள் எதிரிகளை ஜெயிப்பது மாத்திரமல்ல, சகல ஜனங்கள் தேவனை பணிந்து கொள்ளும்படியாய் கொண்டு வருகிற ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. A call to bring every nation to his feet. எல்லா முழங்கால்கள் முழங்கிடும் நாமம், எல்லா நாமம் அறிக்கை செய்யும் நாமம், எல்லா நாவு அறிக்கை செய்யும் அந்த நாமத்தை உச்சரிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அப்ப அவருடைய அம்பரா துணியில இருக்கிற அவ்வளோ ஆரோஸ் பார்த்தீங்களா, அவ்வளோ அம்புகள். ஒரு அம்பு வச்சுக்கிட்டு வேணாம் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய வேணும். நிறைய பேர் எழும்புங்க, இன்னும் அநேகர் எழும்புங்க. God desire more arrows, more for his purpose, because there's so much of needs to in the world today. அநேக தேவைகள் இருக்கிறது உலகத்தில், அதிகமான காரியங்கள், அவசியமான காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்காக பிரயோஜனமாய் இருப்போமாக. இந்த 4 காரியம் மீண்டுமாய் நினைவு மூட்டும்படியாய் சொல்லுகிறேன். பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம், ஒரு ஈவு. Children are God's gift, but children are not only gift, but they are to be transformed into arrows. அவர்கள் ஈவு மாத்திரமே அல்ல, அவர்கள் அம்புகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் அம்புகளாய் இருப்பது தேவனுடைய அம்பரா துணிக்குள்ளாக, தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கணும். They must remain in God's hand. So our families must become God's hand. Our church must become God's sanctuary. தேவனுடைய, நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய கரமாய் மாற வேண்டும். நம்முடைய திருச்சபையானது தேவன் வசிக்கிற ஒரு இடமாய், தேவனை தேடுகிற ஒரு ஸ்தலமாய் மாற வேண்டும். அது மாத்திரமே அல்ல, அவருடைய கரத்தில் பிரயோஜனமான கூர்மையான அம்புகளாய் இருக்க வேண்டும். We must become useful for the purpose and the glory of God. நான் புல்லட்டின்ல நீங்க வாசித்தீர்கள் என்றால், தமிழ் கிளாஸ் சபையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்திருக்கிறது. If you look at the bulletin later, you will find there is a proposal to start Tamil classes in our church. What is the purpose? It is a tool for evangelism. It is a tool for communication of the gospel. சுவிசேஷம் சொல்லும்படியான ஒரு ஈவு, ஒரு தாளந்தாக, ஒரு முறையாக நம் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எந்த மொழியாய் இருந்தாலும் அந்த மொழியை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய செய்தியை சொல்லும்படியான அந்த திராணியை, அந்த தாளந்தை கற்றுக்கொள்ளுங்கள். Desire to learn. கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்வதற்கு எந்த மொழியா இருந்தாலும், learn whatever language you require to share God's message, God's ministry, God's gospel, the gospel of our Lord Jesus Christ. Desire, be sharp, useful arrows in the hands of God. தேவனுடைய கரத்தில் உள்ள கூர்மையான அம்புகளாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாமும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளும் சந்ததியும் அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கணும். அவருடைய அம்பரா துணியில இருக்கணும். அவருக்காக வாழணும்,
அவருக்காக மிஷனரியாக இருக்கணும். முடிவாக சங்கீதம் 127 3-5 வரை மீண்டுமாய் வாசிக்கிறேன். Psalm 127 verses 3-5. I read once again in conclusion. Behold, children are a gift of the Lord. The fruit of the womb is a reward. Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. How blessed is the man whose quiver is full of them. They will not be ashamed when they speak with their enemies in the gate. வாசிப்போம். Thank you, Lord Jesus. Amen. அப்படியே நாம் எழுந்து நின்று தேவ கரத்தில் உள்ள அம்புகளாய் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். We're just going to stand together and we're going to surrender ourselves to become arrows in God's hands. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய். மீண்டுமாய் இந்த பாடலை ஜெப சிந்தையோடு அர்ப்பணமாய் நாம் பாட போகிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்காய் பயன்படணும்யா. நான் உலகத்திற்காக வாழ்ந்திருக்கிறேன், எனக்காக வாழ்ந்திருக்கிறேன், என் குடும்பத்திற்காக வாழ்ந்திருக்கிறேன், நாம் வேலை செய்கிற அந்த கம்பெனிக்காக வாழ்ந்திருக்கிறோம், முதலாளிக்காக வாழ்ந்திருக்கிறோம். ஆனா அவருக்காக வாழ்வோமா? அவருக்காக வாழ ஒப்பு கொடுப்போமா? We have lived for ourselves. We have lived for our families. We have lived for our bosses. We have lived for our companies. But let us today desire to live for Him and desire to surrender our lives into His hands. அவருடைய கரத்தில் உள்ள அம்புகளாக, பயன்படுகிற அம்புகளாக, அவருடைய அம்பரா துணிக்குள்ளாய் காத்திருக்கிற அந்த அம்புகளாக இருக்க நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். மீண்டுமாய் சொல்லுவோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர் களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். இப்படி வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். Let us just open our mouths and speak to Him and surrender and submit to Him. Lord, Lord, use me, Lord. என்னை பயன்படுத்துங்க, பயன்படுத்தும்படியாய் கூர்மையாக்குங்க. Lord, sharpen me to be useful.
உமக்கு பிரயோஜனமாயிருக்க ஐயா, உமக்கு பிரயோஜனமாயிருக்க ஆண்டவரே. உமக்கு மகிமையாய் பயன்பட அப்பா, உம்முடைய கரத்தில் உள்ள அம்புகளாய், உம்முடைய அம்பரா துணிக்குள்ளாய் காத்திருக்கிற அம்புகளாய் எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை உருவாக்குங்க, எங்களை உருவாக்குங்க அப்பா, எங்களை உருவாக்குங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்கு ஏற்ற தரிசனத்திற்குள்ள எங்களை வளர கிருபை செய்யுங்க. O Rabbahol diri bashmala burando selbana melmalongoro bushkadala buhor koryanta resi elmalamo baramando shalaba. அப்படியே வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரித்து ஆராதித்து செபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரிடத்துல தரிசனத்தை கேட்போம். Seek his vision. அப்பா, எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை காண்பியும் கற்றுத்தாரும் ஐயா, கற்றுத்தாரும் ஐயா, கற்றுத்தாரும் ஐயா. என்ன செய்யணும், எங்க செல்லணும், என்ன சொல்லணும் என்று கற்றுத்தாருங்கப்பா. Jesus. என்ன சொல்ல வேண்டும், எங்களை பயன்படுத்துங்க ஆவியானவரே. அப்படியே அவரை ஆராதிக்கிற நேரத்தில் ஜீசஸ், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஜீசஸ், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் வளரணும், நான் கூர்மையானோன்னு சொல்லி அவரிடத்துல ஜெபி. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Sharpen us, Lord, to be useful for you. எங்களை கூர்மையாக்கி உமக்காய் பயன்பட எப்படி நாங்கள் பயன்பட வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுத்தாரும், உணர கற்றுத்தாரும், அறிந்து கொள்ள கற்றுத்தாரும், ஆயத்தப்பட கற்றுத்தாரும். Use us for your purpose, for your glory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, 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 எங்களை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெரிய கரம் தட்டு கொடுப்போமா?